ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் 2025 வருஷத்தின் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஆண்டு உங்கள் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே உங்களுக்கு உண்டாகும் என்று. ஆகவே நாம் இந்த நாளிலே ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நன்றி சொல்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தந்திருக்கிற இந்த புதிய வருடத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இதோ உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளில் முதல் வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை கூப்பிடுவது மாத்திரம் அல்ல, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை கூப்பிடுவதும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதும் அல்ல, எங்களுடைய நம்பிக்கையை உம்மிடத்திலே வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை உம்மிடத்தில் வைக்கிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரே, உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு பதில் தந்தீர். நீர் அவர்களை விடுதலையாக்கினீர். அந்த நம்பிக்கையோடு, அந்த தைரியத்தோடு, அந்த விசுவாசத்தோடு கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். சங்கீதம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று. எங்கள் ஆத்துமாவை உம்மிடத்திலே உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்ப்பதாக. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்ப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. கிருபை கிடைப்பதாக. அநேக இக்கட்டுகளை, அநேக ஆபத்துகளை, அநேக நெருக்கங்களை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்து விட்டோம். அடைக்கப்பட்ட கதவுகள், திருப்பப்படாத சிறையிருப்புகள், திறக்கப்படாத வாசல்கள், அநேக காரியத்திலே ஏமாற்றங்கள், மன சோர்வுகள், வெளியே சொல்ல முடியாத ஆண்டவரே மன பாரங்கள், எங்களுடைய எல்லா பாரத்தையும் கர்த்தாவே இந்த வருஷத்தின் இந்த துவக்க நாளிலே அன்னாள் தன்னுடைய இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்றினது போல எங்களுடைய பாரங்களை எல்லாம் நாங்கள் உம்மிடத்திலே ஊற்றுகிறோம். எங்கள் துக்கங்களை எல்லாம் உம்மிடத்திலே இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய எல்லா வேதனைகளையும், எங்களுடைய எல்லா இயலாமைகளையும், எங்களுடைய எல்லா தோல்விகளையும், எங்களுடைய எல்லா துயரங்களையும், எங்களுடைய எல்லா துக்கங்களையும் ஆண்டவரே உம்மிடத்திலே இறக்கி வைக்கிறோம்.
இந்த வருஷம் நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருப்பீராக, எங்களுக்கு இரட்சிப்பாயிருப்பீராக, எங்களுக்கு மகிமை நிறைந்த பட்டயமாக இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை கை தூக்கி விடுவீராக. எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருவதாக. எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கர்த்தர் செவிசாய்ப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் நடப்பதற்கு எங்க வழிகளை விசாலப்படுத்தி தாரும். ஆண்டவரே, தண்ணீரை கடந்தது போதும், அக்கினியை கடந்தது போதும். ஆண்டவரே, செழிப்பான இடங்களுக்கு எங்களை கொண்டு வாரும். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் நடப்பதாக. நெடுங்காலங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரிகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக கடந்து போவீராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஏசாயா 60:20 சொல்லுதே அப்பா. இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். துயரத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவீராக. ஆண்டவரே, பதில் தருவீராக. ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெடுங்காலங்கள் திருமண காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, நெடுங்காலங்கள் கடன் பிரச்சனையில் ஒரு விடுதலைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நெடுங்காலங்கள் அலைச்சல்களிலே ஆண்டவரே அமிழ்ந்து போய் கிடக்கிறார்களோ, நெடுங்காலங்களாக எழும்ப முடியாத துயரத்தின் குழிகளுக்குள் விழுந்து கிடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்வீராக. அற்புதங்களை காண செய்தருளும். உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை நீர் தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எந்நேரமும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்முடைய சமூகம் இல்லாத, உம்முடைய பிரசனம் இல்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்துவிடாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும்ன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இரக்கம் செய்கிற கர்த்தராலே எல்லா காரியங்களும் கைகூடி வரட்டும். நன்மையால் நிறைத்தரும். நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிறவர், பாதை முழுவதும் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர், உம்முடைய ஜனத்திற்கு, உம்மை ஆராதிக்கிற ஜனத்திற்கு, உம்மை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனத்திற்கு இந்த காலங்கள், இந்த வருடங்கள் நன்மையால் முடிசூட்டப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்ற வேத வார்த்தையின்படி இந்த வருஷத்தின் இந்த துவக்க நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நமக்கு அவர் மறு உத்தரவு அருளிவிட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு பிரயாணப்படுவோம். கர்த்தருடைய கரத்தின் கிரிகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்போம். ஆமென்.